Hello friends, welcome to Ultra DP channel. Jawaharlal Institute of Postgraduate Medical Education and Research அதாவது ஜிக்மர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் குரூப் பி அண்டு குரூப் சி போஸ்ட் ஃபார் ஜிக்மர் பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் நம்பர் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க, யூஆர்எல் வந்து கொடுத்துருக்காங்க, அடுத்து வந்து போஸ்டல் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. நோட் அப்படின்னும் போது எனி query ரிலேட்டட் டு அப்ளையிங் ஃபார் போஸ்ட் கிளாரிஃபிகேஷன் வில் பி ப்ரொவைடட் ஒன்லி ஃப்ரம் த அபவ் கான்டாக்ட் நம்பர்ஸ் அண்ட் இமெயில் டூரிங் ஆஃபீஸ் ஹவர் 9 AM to 1 PM அண்டு 2 PM to 4:30 PM அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது இது சம்மந்தமாக உங்களுக்கு வந்து டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் ஆஃபீஸ் ஹவர்ஸில் மட்டும் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு நாட் டு சென்ட் ஹார்ட் காப்பி ஆஃப் த அப்ளிகேஷன் வித் டாக்குமெண்ட்ஸ் பை போஸ்டல் கொரியர் பை ஹேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறீங்கன்னா அந்த ஹார்ட் காப்பி வந்து நீங்கள் வந்து அனுப்ப வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் ஆர் ஆல்சோ அட்வைஸ்டு டு கீப் த சாஃப்ட் காப்பி ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஹால் டிக்கெட் ஃபார் ஃபர்தர் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த சாஃப்ட் காப்பியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்கள் ஹால் டிக்கெட்டையும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னும் போது 19/7/2024 தொடங்குது. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் க்ளோசிங் அப்படின்னும் போது அப்ளிகேஷன் க்ளோஸ்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 19/8/2024 டில் 4:30 மணி வரலாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் பண்ண முடியும். ஸோ அப்போ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19/8/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 2/9/2024 நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14/9/2024 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. த ஸ்கில் டெஸ்ட் ஷெட்யூல் வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர் அப்படின்னு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேம் ஆஃப் த போஸ்ட்டு, எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், ஏஜி, நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பியில் என்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர், ஜூனியர் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டு, மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜிஸ்ட்டு, நர்சிங் ஆஃபீஸரு, டியூட்டர் இன் ஸ்பீச் பேத்தாலஜி அண்ட் ஆடியாலஜி, எக்ஸ்ரே டெக்னீஷியனு, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக்ஸு, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூக்ளியர் மெடிசன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குரூப் சி போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனஸ்தீஷியா டெக்னீஷியனு, ஆடியாலஜி டெக்னீஷியனு, ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டு, ஃபார்மசிஸ்ட்டு, ரெஸ்பிரேட்டரி லெபார்ட்டரி டெக்னீஷியனு, ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்டியோகிராஃபிக் டெக்னீஷியன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 209 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து உங்களுக்கு குரூப் பி போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட்டு, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும், அதே மாதிரி பே ஸ்கேல் எவ்வளோ, ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். அதே மாதிரி குரூப் சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எவ்வளோ பே ஸ்கேல் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணீங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேண்டிடேட் மஸ்ட் ஹவ் அட்டைன்டு த மினிமம் ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ் ஆஸ் ஆன் க்ளோசிங் டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் 19/8/2024 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிபிடிலையும் ஸ்கில் டெஸ்ட்லேயும் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஆர் இடபிள்யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் சிபிடிலையும், ஸ்கில் டெஸ்ட்டில் 50 எடுக்கணும் நீங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 45-50, எஸ்சி எஸ்டி ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னா 40-50 வந்து எடுக்கணும் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 வருஷம், ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ 10 இயர்ஸ், பிடபிள்யூ ஓபிசி 13 வருஷம், பிடபிள்யூ எஸ்சி எஸ்டி வந்து 15 வருஷம், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேட்டகரி வைஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே
ஹவு டு அப்ளை அப்படின்னும் போது ஆன்லைனில் தான் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னும் போது அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபார் ஈச் கேட்டகரி ஆஸ் மென்ஷன்ட் பிலோ டு த பெய்டு பை த கேண்டிடேட் யூஸிங் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மோட் அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து பேமெண்ட்டை பண்ணணும். ஸோ நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பேமெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நோ அதர் மோட் பேமெண்ட் வில் பி அக்செப்டட் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. கேட்டகரி வைஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்ரிசர்வ்டு எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ப்ளஸ் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கும் 1500 ப்ளஸ் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ், எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1200 ப்ளஸ் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ், பிடபிள்யூடிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸம்டட் ஃப்ரம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸில் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முறை கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணீங்க. இந்த பிடிஎஃப்னுடைய அதாவது நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்னுடைய லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிங்க. யாரெல்லாம் எலிஜிபிளாகவும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை 19/8/2024 அதாவது 4:30 மணிக்குள்ளே ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.